தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கந்தசாமி அவர்கள் ஒரு செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்காரு. அதில் ஈரோடு மாவட்டத்தில் மகளிர் திட்டம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் கிடைக்கக்கூடிய கிராம ஊராட்சிகளை 120 சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளர் பணியிடங்கள் இருக்குது. அதுக்கு தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு இந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டிருக்காரு. இந்த சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளருக்கு பணிக்கான தகுதிகள் என்னென்னு பார்க்கலாம். கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு தேர்ச்சி, தமிழ் மற்றும் ஆங்கிலம் நன்றாக எழுதவும் படிக்கவும் மற்றும் கணக்கீடு திறனுடையவளாக இருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 35 வயதுக்குள்ளே இருத்தல் வேண்டும். அனுபவம் பார்த்திங்கன்னா சுய உதவிக்குழு ஊக்குநராக குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் பணியாற்றி இருக்க வேண்டும்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது பிற தகுதிகள் பார்த்திங்கன்னா ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பை சார்ந்த பெண் சுய உதவிக்குழு உறுப்பினராக இருத்தல் வேண்டும். மக்கள் நிலை ஆய்வால் கண்டறியப்பட்ட இலக்கு மக்களாக இருத்தல் வேண்டும். கணினித்திறன் மற்றும் இருசக்கர வாகன ஓட்ட தெரிந்த ஓட்டுநர் உரிமம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் குறிப்பிட்டிருக்காங்க. அதோட ஆண்ட்ராய்டு கைபேசி வைத்திருப்பதாகவும் எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பவும் செயலி இயக்கும் திறன் பெற்றவர்களாகவும் இருத்தல் வேண்டும் குறிப்பிட்டிருக்காங்க. வங்கிகளுக்கு சென்று பரிவர்த்தனைகள் செய்யும், கடன் விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யவும் அனுபவம் உள்ளவர்களாக இருத்தல் வேண்டும் கொடுத்துருக்காங்க. தகவல் தொடர்பு திறன் உடையவர்களாக இருத்தல் வேண்டும். இந்த பணிக்கான விண்ணப்ப படிவு ஈரோடு மாவட்டத்தோட அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் இருக்குது. அதை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு சான்றிதழ் நகல்களை இணைத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. நீங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை நேர்லையோ அல்லது தபால் மூலயமாவோ அனுப்பலாம். இதுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் பார்த்திங்கன்னா ஜூன் 15ஆம் தேதிக்குள்ளே அனுப்பணும். எந்தெந்த ஊராட்சிகளில் எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு உங்களுடைய வட்டார அளவிலான கூட்டமைப்பு அலுவலகத்தில் நேரில் போய் நீங்கள் தொடர்பு கொண்டு தகவல்களை தெரிஞ்சு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு ஆட்சித்தலைவர் இந்த செய்திக்குறிப்பில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. தகுதியும் விருப்பம் இருக்கவங்க அறிவிப்பை முழுமையாக படிச்சுட்டு விண்ணப்பிக்கலாம்.